மாவட்டத்தில் இருக்கின்ற கிளை கழகத்துடைய செயலாளர்கள், மேலவைப்பு பிரதிநிதிகள், இங்கே வருகையில் இருக்கின்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் அதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் நீங்கள். ஏதோ இந்த தொகுதி சாதாரணமாக தொகுதியாக நாம் எண்ணிவிட முடியாது. தொகுதியும் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காக தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று இங்கே இருக்கின்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர்கள், அனைத்து பொறுப்பாளர்களும் இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், முன்னால் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் நினைத்தார்கள் இந்த இயக்கம் ஒளிந்துவிடும், இந்த இயக்கம் அழிந்துவிடும், நமக்கு இங்கே வாழ்வு இல்லை, அதனால் வேறு இயக்கத்திற்கு சென்று நாம் சென்று விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் மேலே அம்மாவுடைய ஆத்மா அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எங்கும் செல்ல முடியாது, சுத்தி சுத்தி எங்களை தான் வந்தாக வேண்டும் என்று இன்று நம்மோடு தான் வர இருக்கின்றார்கள், வருவார்கள். ஆக எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் சோரை போக மாட்டான். இது இப்போது தோல்வி நிரந்தரமான தோல்வி அல்ல. இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. அதற்கு பின்பாக வந்த 1998, 99 நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். முன்னேற்ற கழக தொண்டன் அல்ல. தோல்வியை கண்டு எப்போதும் வருத்தப்படுவதும் இல்லை. ஒரு பந்து அடிக்கத்தான் அது வேகமாக வரும். ஆக இந்த இயக்கத்தை சுக்குநூறாக உடைக்க நினைப்பவர்கள், இந்த இயக்கத்தை உடைக்க நினைப்பவர்கள் எல்லாம் முடங்கி போவார்களை தவிர இந்த இயக்கத்துடைய தொண்டர்களை யாரும் விலைக்கோ வாங்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு மாவட்ட கழக செயலாளருடைய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களில் ஒருவனாக உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் நான் பங்கு கொள்பவனாக நான் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பேன். இங்கே ஒரு அம்மா என்னோடு சொன்னார், நீ முன்னால் உள்ள பொறுப்பாளர் துரோகம் பண்ணிட்டு போயிடாம சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த டிஆர் அன்பழகன் இந்த இயக்கத்தில் 2 முறை வெளியேற்றப்பட்டார். 2001 ஆண்டு நான் ஒன்றிய குழு தலைவராக இருந்தேன். அப்போது அந்த ஒன்றிய குழு தலைவராக இருந்த போது சில கயவர்கள், சிலர் என் மீது கோபம் கொண்டவர்கள், சிலர் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள், அவர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் எழுதி கொடுத்தார்கள். என்னவென்று, அம்மா எல்லா கவுன்சிலரும் ஓட்டு போட்டு சேர்மன் ஆயிட்டாருமா. நான் அதிமுகவுடைய தொண்டன், அதிமுக சேர்மன், எல்லா கட்சியும் ஓட்டு போட்டு சேர்ந்தா நல்லத்தனப்பா, எல்லா கட்சியுமே போட்டு போட்டுமா, அதனால அவங்க கட்சிக்கு தான்மா இவர் நல்லது பண்றாரு, அது நம்ம கட்சி பண்றதில்லைன்னு சொல்றாரு. அது போய் நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த இயக்கத்திற்காக என்னுடைய கடைசி மூச்சு ரத்தம் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்திற்காக உழைப்போம். இந்த மக்களோடு மக்களாக இருப்போம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோடு நிற்பேன் என்ற இந்த நேரத்திலே சொல்லி, அதே போல நீக்கினார்கள். எத்தனை முறை நீக்கினாலும் சுற்றி சுற்றி இந்த இயக்கத்தையே நம்பி நான் லெட்டர் கொடுத்த இயக்கத்தில் தான் இருப்பேன் என்று நான் வந்தேன். ஆனால் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக நான் மாற்று கட்சி இயக்கத்திற்கோ இல்ல மாற்று இயக்கத்திற்கோ செல்பவன் இந்த டிஆர் அன்பழகன் அல்ல என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இங்கு வருகின்ற